வணக்கம். புதன் தசாவில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதன் தசா ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 17 வருடங்களை எடுத்துக்குது. ஒரு மனிதனோட 17 வருஷம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருடங்கள் தான். அப்போ இந்த தசாவில் உங்கள் ஜாதகத்தில் புதன் நன்றாக இருந்தாலும் சரி, இல்லை கெடுதலாக நடந்தாலும் சரி, ஒரு சில விதிகளை நீங்கள் பின்பற்றி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புதன் தசையில் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். உங்களுக்கு புதன் தசா நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கெடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை செய்யுங்க. புதன்கிழமை தோறும் ஏதாவது ஒரு விஷ்ணு ஆலயங்களை சென்று வழிபட்டு வாங்க. அதே மாதிரி வருடம் ஒரு முறை இல்லை 6 மாதத்திற்கு ஒரு முறை திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் சென்று நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அலிகள் திருநங்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் புதனோட காரத்துவங்களில் வர்றவங்க, அவங்கள்ட்ட எங்கே பார்த்தாலும் சரி ஒரு 10 ரூபாயோ உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் வரணும். அப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க அப்படின்னா புதன் தசை மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தினந்தோறும் காலையில் ஏந்திரிச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா சாமி கும்பிட்ட பிறகு ஏதாவது ஒரு நோட்டில் எடுத்து கணக்கை எழுதுங்க. கணக்கை போடுறது அப்படிங்கிறது புதன் தசாவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும். ஏதோ ஒரு கணக்கு உங்கள் வீட்டில் உள்ள கணக்குகளை கூட நீங்கள் தினமும் நடக்கிற செலவுகளை நீங்கள் கூட அதை காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கணக்கு வழக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புதனோட காரத்துவங்களை அதிகம் படுத்துறதுக்கு உள்ளது. அதை கணிதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் புதனோட காரத்துவங்கிறதுனால அந்த தசாவில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடர்களை பொறுத்தவரையும் அவர்கள் புதனோட காரத்துவங்களில் வர்றவர்கள். அவங்கள நீங்கள் அடிக்கடி சந்திப்பது அப்படிங்கிறது புதன் தசாவுக்கு மிகுந்த ஒரு பயன் அளிக்கும். அவர்களை சந்திக்கிறதுங்கிறது உங்கள் ஜாதகத்தை காட்டலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது குரு மாதிரி அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்களோட நீங்கள் உரையாடுறது அந்த மாதிரி ஏற்படுத்திக்கலாம். மாதம் ஒரு முறை அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை முடியலைன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறைனாலும் நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் தசாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக அந்த தசா இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்ஸிலையோ இல்லை பையிலையோ ஏதாவது ஒரு இடத்துல பச்சை நிற துணிகளை வச்சுக்கிடுங்க. பச்சை நிற துணிகளை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்புகரமாக புதன் தசா நடக்கும் போது நல்லது நடக்கும். இல்லைன்னா பச்சை நிற ஆடைகளை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அப்படி வாரம் முழுவதும் போட முடியலன்னா புதன்கிழமை மட்டும்னாலும் நீங்கள் பச்சை நிற ஆடைகளை போடும்போது உங்களுக்கு புதன் தசாவிலேருந்து நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே மரகதமாக இருக்கிற லிங்கங்களோ இல்லை ஏதோ ஒரு ரூபங்களில் இருக்கிற தெய்வங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னா மரகதத்தால் ஆன கல்லாக இருக்கணும். அதாவது தெய்வங்களை நீங்கள் வழிபடும் போது புதன் தசா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி நாயுருவி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதாவது சமத்தில் நீங்கள் ஹோமம் பண்ணும்போது இந்த நாயுருவியெல்லாம் போடுவாங்க. எங்கேயாவது ஹோமம் நடந்தது அப்படின்னா அதுவும் புதன்கிழமையில் நடந்தது அப்படின்னு வைங்களேன், அங்கே கொண்ட இந்த நாயுருவியை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னமாக கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை உங்கள் வீட்டிலையோ நீங்கள் கொண்டு வச்சுக்கிடுங்க. பூஜை அறையில் கூட இதை வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நாயுருவியால் புதனோட தசா நல்ல பலம் பெற்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அது கொடுக்கும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை தோறும் ஏதாவது ஒரு தானத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஏதோ ஒரு தானம், நீங்கள் அன்னதானம் பண்ணாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பிறருக்கு ஒரு நேரம் சாப்பாடுனால நீங்கள் வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா அது புதன் தசாவுக்கு மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. நரம்புனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் இருப்பாங்க.
உங்கள் தெருவில் இருக்கலாம், உங்கள் ஊரில் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்க அப்படின்னா புதன் மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். அப்படி இல்லைங்கும் போது ஒரு ஜோதிடம் புக்கைனாலும் நீங்கள் வாங்கி படிச்சிங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு புதன் தசாவுக்கு ஒரு மிகுந்த ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டு வரணும். 17 வருடமும் வந்து இதை வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் கிரகம் எப்படி பாதிக்கப்பட்டாலும் சரி, அந்த தசை நடந்ததுனால பாதிப்புகள் நிறையா வந்தாலும் சரி, ஒரு 6 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உருவாகிடும். அப்படி நல்ல பலன் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ணிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா புதன் தசாவிலேயே நீங்கள் மிகப்பெரிய லெவலில் நல்ல வளர்ச்சியும் வந்து நீங்கள் வந்து கண்டிருக்கலாம். அதேமாதிரி செல்வ விளைவுகள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து உருவாகி கொடுக்கும். புதன் எப்படி கேட்டிருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது விதத்தில் பணவரவுகளை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்கும். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிறைய அனுபவங்களை வந்து நல்ல அனுபவங்களாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறையா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை வச்சே நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால புதன் தசை நடந்தால் ஏனோதானன்னு இருந்துடாமல் இந்த விஷயங்களை அனைத்துமே நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரும்போது புதன் தசை மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பயனளிக்கும். நன்றி.